உண்மை, உழைப்பு, உயர்வு, வெற்றி நிச்சயம். நான் உங்கள் மீண்டும் கேப்டன் ரஞ்சித். இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா நமது ஈரோடு மாவட்ட பக்கத்தில் கோபிச்செட்டிப்பாளையம்ங்கிற ஏரியாவில் நமது அண்ணன் கொங்கு ஸ்டீல் வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில். அவங்களுடைய யூனிட்ல வேபிரிட்ஜ் போட்டுட்டு இருக்கோம். பிட்டு டைப்ல ஸ்டீல் வேபிரிட்ஜ். அதை இந்த வீடியோ எதுக்காக முக்கியமாக நான் இதில் போஸ்ட் போடுறேன்னா, முழுக்க பிட்டு வேபிரிட்ஜ் எப்படி சிவில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஃபர்ஸ்ட் இப்போ இன்ஸ்டில் ஸ்டேஜ். இது ஒரு தொட்டி டைப்ல இப்போ குழி எடுத்திருக்காங்க. அதுக்கு உண்டான உள்ள பில்லர் ஒர்க்கெல்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்து நீங்கள் பயனடையுமாறு இந்த வீடியோ நான் முக்கியமாக போஸ்ட் பண்ணுறேன் என்னுடைய யூடியூப் சேனலில். உங்களுக்கு தெரியும், என்னுடைய யூடியூப் சேனல் ரைஸ்டெக் வேபிரிட்ஜ். வேபிரிட்ஜில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே அதில் வரும். இப்போதைக்கு பிட்டு டைப்பில் வேபிரிட்ஜ் எப்படி சிவில் பண்ணுறது என்பதை நம்ம உள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 30க்கு 10 சைஸ்ல 30 அடிக்கு 10 அடி. இதுதான் வேபிரிட்ஜோடைய சைஸ் பிட் டைப்பு. முன்னால் என்ன எடுத்தாங்கன்னா 33க்கு 13 அடிங்கிற சைஸ்ல ஒரு குழி எடுத்துட்டாங்க. அப்புறம் உள்கூடு பாத்தீங்கன்னா 30க்கு 10 இருக்கணும். அதுக்காக பிரிக் ஒர்க்கையும் கட்டிட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 6 பில்லர் இதுல போட்டுட்டு 3க்கு 3 சைஸ்ல ஒரு 6 பில்லர் போட்டிருக்காங்க. இந்த பில்லர்லாம் பாத்தீங்கன்னா உள்ள எப்படி கட்டிருக்காங்கிறது நல்லா தெரிஞ்சுக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா இவரு நல்ல மேஸ்திரி நல்ல மத்த வேபிரிட்ஜ் போடுற மக்கள் ஒரு மேஸ்திரியை விட இவர் சிறப்பா என்ன பண்ணிருக்காருன்னா உள்ளுக்குள்ளேயும் கம்பி கட்டியிருக்காரு. இதுதான் பேஸ் பிளேட் இருக்கக்கூடிய மையப்பகுதி. இந்த இடத்துல இன்னும் ஒரு கம்பி கட்டி போடுறதுனால உங்களுக்கு லோடு எல்லாமே இங்க நல்லாவே டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அதனால உள்ளேயும் கம்பி கட்டுறது நல்லது. எல்லாரும் அவுட்டர்ல தான் கம்பி கட்டுவாங்க. இவங்க இன்னர்லையும் கம்பி கட்டி பண்ணியிருக்காங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு டெக்னாலஜி. இவர் நல்ல மேஸ்திரியே அந்த விதத்துல அவருக்கு நாங்க ஒரு நன்றி செலுத்துறோம். நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த பில்லருக்கும் மையப்பகுதி பாத்தீங்கன்னா 4150 mm. ஒரு பில்லருக்கும் 4150 mm மையப்பகுதி. அதுல இருந்து கடைசி பில்லர் பாத்தீங்கன்னா 4150 mm மையப்பகுதி. அதே மாதிரி இந்த அகலத்துல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த பில்லருடைய மையப்பகுதிக்கும் 2150 mmங்கிற இதுல பில்லரை இப்போ போஸ்ட் நிப்பாட்டிருக்காங்க. காங்கிரீட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மேல இருந்து இப்ப அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, இது எனக்கு டாப் பொசிஷன் இந்த பொசிஷனுக்கு கேட்டிருந்தா. அப்படி நல்லா வீடியோல பார்த்தா தெரியும். இதுதான் டாப் பொசிஷன். இந்த பொசிஷன் இந்த செங்கலுக்கு கீழே இருக்கிற இந்த டாப் பொசிஷனுக்கு அவர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்னன்னா வேபிரிட்ஜ் பாத்தீங்கன்னா எல்லாமே 300 சேனல்ல போடுறதுனால 3.25 அடிட்ட உயர்ந்துரும். 3 to 3.25 ஒரு 3 இன்ச்சுங்கிறது டாலரன்ஸ் இருக்கும். 3 அடி வச்சாலும் தப்பு இல்லை, 3.25 அடி வச்சாலும் தப்பு இல்லை. மேல இருந்து கீழே ஒரு 3 அடிக்கு நாங்க இப்ப கடைசியா சொல்லியிருக்கிறோம். படி அவங்க டவுன் பண்ணி அந்த கம்பியை போஸ்ட் பாட்டியிருக்காங்க. ஸோ இன்னும் விரைவில் இந்த வேலையெல்லாம் சிவில் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க மிஷினை இறக்கும் போது எரெக்ஷன் ஒர்க் டைம்ல இந்த அடுத்த வீடியோ இதன்படி எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு நாங்க சொல்றோம். இதை பார்த்து பயனடைஞ்சு நீங்க அடுத்த உங்க வேபிரிட்ஜ் நீங்க வேற எங்கெங்கயோ நீங்க வேபிரிட்ஜ் பண்ணாலும் என்னிடம் கொடுத்து நீங்க பண்ணாலும் சரி, இல்ல வேற எங்க கொடுத்து பண்ணாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்ங்கிறது நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.